அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று ஜூலை 20, 2026 மங்களகரமான திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான மிதுன ராசி நேயர்களுக்கான முழுமையான விரிவான ராசி பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். புதன் பகவான் ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கான அறிவாற்றலும் நகைச்சுவை உணர்வும் எந்த ஒரு சூழலும் எளிதில் கையாளும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்றைய கிரக நிலையில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது, உத்தியோகங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது, தொழில்கள் எவ்வாறு நடக்கப் போகிறது, மிதுன ராசி நேயர்களுக்கான கல்விகள் மற்றும் காதல் நிலைகள் எவ்வாறு இருக்கப் போகிறது, அவருக்கு வரும் எச்சரிக்கைகள், அவருக்கு வரும் கஷ்டங்கள் எவ்வாறு தீர்க்கலாம், என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் சரியாக இருக்கும் என்று இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் இன்றைய நாளின் பொதுவான அமைப்பு மிதுன ராசினர்களுக்கு எப்படியா இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் தெளிவான நாளாக அமையப் போகிறது. கடந்த சில நாட்களில் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்று முதல் புதிய ஆற்றல் பிறக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மிகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் வெற்றி தரும் ஆலோசனையைப்படி செயல்படும் திறமை வல்லமை படைத்ததாகவும் இருக்கும். உங்கள் ஆலோசனை நாடி வருவார்கள். நீங்கள் கொடுக்கும் ஐடியாக்கள் சிறப்பாகவும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு திறமை வல்லமை படைத்ததாக இருக்கும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சந்திரனுக்கு உள்ள தொடர்பில் காரணமாக இன்று தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக வெற்றியை காத்திருக்கிறது. தொலைபேசி வழியாக அல்லது இமெயில் வழியாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அது மகிழ்ச்சி அடைவீர்கள். அதன் மூலம் உங்கள் குடும்புறவுகள் சந்தோஷம் அடைவார்கள். புதிய மனிதர்கள் அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கும் என்பது ஐயமில்லை. மிதுன ராசி நேயர்களே, நட்சத்திரின் வாரியாக பலன்கள் எவ்வாறு இருக்கின்ற பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கு மீறு சீரியசம் நட்சத்திரம் நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக அமையப் போகிறது. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்று வெற்றிகரமாக முடியும். குறிப்பாக உங்களை தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகமாக இருக்கும். நிலுவில் உள்ள அரசு அல்லது வங்கி சார்ந்த வேலைகள் இன்று துணிச்சலாக செயல்படுவீர்கள். மாலை நேரத்தில் பிறகு நண்பர்களின் மூலமாக மன அமைதியும் சந்தோஷம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பொறுமை மிகவும் அவசியமான நாள். உங்கள் ராசிநாதன் புதன்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட வார்த்தைகள் விட வாய்ப்புள்ளது. எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாகவும் தெளிவாக முடிவெடுப்பதும் ஒரு வார்த்தை ஒருவரை புண்படுத்தாமல் தடுப்பதற்காக நிதானமாக செயல்பட ரொம்ப முக்கியமாக இருக்கும். எனவே பேசும் வார்த்தை அதிகமாக கவனம் தேவை. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அவர்கள் ஆதரவு உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் நன்மையாக முடியும். சிவபெருமான வழிபாடு நாள்தோறும் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சுத்தமாக தீரும் என்பது ஐயமில்லை. அதே போன்று புனர்பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு 1, 2, 3 பாதங்களுடைய இன்றைய நாள் பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாகவும் மிக சிறப்பான நாளாக அமையப் போகிறது. எதிர்பாராத தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷம் நிலவில் நீண்ட நாள் நிலைத்து நிற்கும். நீண்ட நாட்களாக வங்கிகள் நினைவில் இருந்த ஒரு பொருள் இன்று வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆலோசனை மூலம் எந்த ஒரு காரியங்களும் வெற்றியில் முடிப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் உத்தியோகங்கள் எவ்வாறு இருக்கின்ற பார்க்கலாம். பணியாளராக, அரசு பணியாளராகவோ தனியார் துறையில் வேலை பார்ப்பவராக இன்று மேலதிகாரியின் பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய புதிய ஐடியாக்களின் அலுவலகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் சக நண்பர்களையும் எப்பொழுதும் நெருக்கமாக வைத்துக் கொள்வதன் மூலம் அவங்கள் உதவியால் நீங்கள் மேலும் மேலும் வளர வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று தொழில் செய்பவராக இருந்தால் ஒரு பெரிய முதலீடு செய்வதற்கு முன் பெரியவர்களை ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்கிறீர்களோ அந்த தொழில் வல்லுநர்களை ஆலோசனை கேட்டுக்கொள்கின்றால் ஏற்படும் நஷ்டங்களை தவிர்க்கலாம். அதே போன்று நீங்கள் முதலீடு செய்யும் போது வரவுக்கு தகுந்த போர் செலவு செய்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற அதிக செலவுகளை குறைத்து கொண்டால்
உங்கள் முதலீடு மேல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, நிதி நிலைகள் மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கையிருப்பு அதிகரிக்கும் நாள். உங்கள் சேமிப்பு திட்டங்கள் இன்று மூலம் பலப்படுத்துங்கள். வராத கடனாக இருந்தால் வசூலாகும் நாளாக அமைப்புகிறது. பங்குச்சந்தைகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான இன்று சுமாரான லாபம் கிடைக்கும். இருப்பினும் இன்று புதியதாக பெரிய தொகையில் யாருக்கும் கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனை செய்வது போது கவனமாக செயல்படுங்கள். செலவுகளை பொறுத்தவரையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் உறவுகள் மற்றும் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று இனிமையான நாளாக அமையப் போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்று சேர்ந்து வெளியூர்களுக்கோ வெளி இடத்திற்கோ சென்று வருவதன் மூலமோ மனவிட்டு பிரியமாக பேசுவதன் மூலமாகவும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியுன்யங்கள் அதிகம் இருக்கும். அதே போன்று உங்கள் பிள்ளைகள் நல்லாக படிப்பார்கள், அதை பார்த்து மகிழ்வீர்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கு என்று கவனிப்பீர்கள். அவர்களுக்கு கல்விக்கான ஊக்குவிப்பீர்கள். அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான வகை செய்து கொடுப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கான இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை மற்றும் வெள்ளை. அதே போன்று அதிர்ஷ்டமான எண்கள் 5, 2. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. நல்ல நேரங்கள் காலை 9:15 முதல் 10:15 வரை. கவனமாக இருக்க வேண்டிய நாள், அதாவது இந்த நேரத்தில் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்க வேண்டிய நேரமான மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும். இது ராகு காலமாகும். மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களும் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.